உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், தமிழ் சினிமாவிலிருந்து எத்தனை நடிகர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு கிடையாது, ஒரு வெறியோட அரசியலுக்குள்ளே இறங்க போகிறாங்க பாருங்கன்னு நான். சில பேர்லாம் கூட சொன்னாங்க, அதெல்லாம் அவங்க பலம் அவங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் ஏங்க சும்மா அப்படின்னு. அவங்க பலம் அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட ஏதோ பலமே இல்லாத விஜய் வந்து சிஎம் ஆகிட்டார்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பலமே இல்லாத, எவ்வளோ பெரிய பலம், எவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு, அதை தாண்டி எவ்வளோ பெரிய வலி, எவ்வளோ பெரிய அட்டாக்கு, எவ்வளோ பெரிய அடி, எவ்வளோ தூரம் பழி, எப்படியாப்பட்ட பர்சனல் அட்டாக்கு. ஒரு திரைப்படத்தை வெளியிடாமல் 6 மாதம் அழகடிச்சுது. இதோட துண்டை காணும் துணியை காணும்னு அரசியல் விட்டு ஓடி போயிடணும். சும்மா வந்து கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு வசனம் பேசிட்டு இங்கெல்லாம் வந்து இந்த கதையெல்லாம் பேசவே கூடாது, நாங்கள் யார் தெரியுமா, உங்களை மிரட்டில் ஓடி போயிடணும். அப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணாங்க. தாவேகா தலைவர் விஜயாக இருந்த பொழுது முதல்ல அசால்ட்டாக நினச்சது என்ன அப்படின்னா, எக்ஸ் வலைதளத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு. எல்லாரும் வந்து சினிமாக்காரங்களே வந்துங்க எனக்கு என் காது படவே எனக்கே ஃபோன் போட்டுலாம் வந்து பேசுனது என்னென்னா, ஏங்க நீங்கள் ஒன்றுங்க, விஜய்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து மற்றவங்ககிட்டே பேச மாட்டாருங்க, வந்து அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஒரு டைலாக் ரைட்டரோ அல்லது வந்து இயக்குனரோ எழுதி கொடுக்குறது வந்து அவர் பாட்டுன்னு ஒப்பிச்சுட்டு போயிடுவாருங்க. அப்படின்னா எல்லா நடிகரும் ஒன்றா அவங்கள சொந்தமாக ஓனாக பேசிக்கிட்டு இருக்காங்க. டைலாக் ரைட்டரோ ஒரு கதாசிரியரோ ஒரு இயக்குனரோ எழுதி கொடுத்தது தான் அது. ஆனால் இவர் மேலே ரொம்ப பயங்கரமான இது. நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த எக்ஸ் வலைதளத்தை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த போது எல்லாரும் கேள்வி செஞ்சு சிரிச்சாங்க. வந்து சும்மா இவருக்கு தான் அரசியல் ஆசை. இங்கே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகன்னு 2 பெரிய திமிங்கலம். இந்த திமிங்கலத்துக்கு இடையில் ஒரு சின்ன சின்ன திமிங்கல் வந்து காங்கிரஸ், பிஜேபி, நாம் தமிழர், விசிகா, நிறைய. இதை தாண்டி நிறைய வஞ்சர மீன், சுறா மீன், அதை தாண்டி நிறைய குசுமா மீன், இவ்வளவும் அரசியலில் இருக்குது. இதில் வந்து தம்மா துண்டு தலைப்பரட்டை. இந்த தலைப்பரட்டை வந்து என்னத்தை பண்ணிட போகுது அப்படின்னு. அப்புறமா வந்து பனையூரில் கட்சி கொடியை ஏற்றினார். ஏங்க ஒரு கொடியை அறிமுகப்படுத்துறீங்க, அது ஒரு விழாவை இது கூட உங்களுக்கு தெரியலையா? அவருக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, அவருக்கெல்லாம் வந்து வெளியெல்லாம் கலந்துக்க மாட்டாருங்க. ஒரு மீடியாவை கூப்பிட்டு கொடியை அறிமுகப்படுத்துறீங்க, அவங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. அந்த கொடி அறிமுகத்தை பனையூரில் இருக்கிற அந்த கட்சி அலுவலர்கள் தான் நடத்தினார். ஆனால் அது எவ்வளோ பெரிய வைரலாமாச்சு அப்படின்னு அதெல்லாம் கூட அவங்க பொறுத்துக்கிட்டாங்க. இந்த அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுக அதிமுக எங்கே ட்ரிகர் ஆனாங்க அப்படின்னா, விக்கிரவாண்டி மாநாடு. அந்த மாநாட்டில் கட்டுக்கடங்காத வந்த கூட்டம், அது அப்பயே தெரிஞ்சு போச்சுங்க அவங்களுக்கு. அப்புறமா வெளியே அவங்க சும்மா சொன்னாங்க, வந்து இது வந்து நடிகர்களுக்கு வர கூட்டம், இது எம்ஜிஆருக்கும் அப்படி தான் வந்தது, ரஜினிக்கும் அப்படி தான் வந்தது, குள்ளமணிக்கும் அப்படி தான் வந்தது அப்படிலாம் வந்து இவங்க சும்மா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னது வந்து. ஆனால் அந்த கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம் அப்படின்னா, நான் திரும்ப சொல்கிறது, தென் மாவட்டத்தில் இருப்பவங்கள்லாம் கன்னியாகுமரி, ராம்நாடு, இந்த பக்கம் தூத்துக்குடி, சங்கரங்கோயில், மதுரை, இந்த பகுதியில் இருந்தவங்களாம் முன்னாலே கிளம்பி வந்துட்டாங்க, அந்த மாநாட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த வட மாவட்டத்தில் இருக்கிறவங்க நம்ம சொன்னது என்னென்னா, விக்கிரவாண்டி தானே, இப்போ எடுத்துங்களேன், திருவண்ணாமலை, வந்தவாசி, செஞ்சி, பாண்டிச்சேரி, வேலூர், இங்கே இருக்கிறவங்க என்னென்னா, இங்கே விக்கிரவாண்டி தானேப்பா, அப்படி ஒரு அழுத்தணுமா பைக்கில் போய் சேர்ந்துடலாம், அப்படி தானே தோணும் நமக்கு. எதுக்கு நம்ம போய் காலையிலே போயிருப்பானே, மாநாடு ஈவினிங் தானே அப்படின்னு. இப்படி நினச்சி வந்தவங்களாம், அந்த வட மாவட்டத்துலேருந்து நினச்சி வந்தவங்களாம் அங்கங்கே ரோட்டில் லாக் ஆகிட்டாங்க, டோல்கேட்டில் வந்து லாக் ஆகிட்டாங்க. அவ்வளோ கூட்டம். அங்கே தான் இவங்க என்ன பண்ணாங்க, சமாதானப்படுத்திங்கன்னா கூட வரட்டும், இன்னும் எலெக்ஷனுக்கு 2.5 வருஷம் இருக்குதுல்ல, வரட்டும் நாம் பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே ஒரு தாக்கு பிடிக்கிறேன். அதன் பிறகு விஜய் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாரா, விஜய் வந்து 15 நிமிஷம் தான் பேசுவாரா, விஜய் 12 நிமிஷம் தான் பேசுவாரா, இது என்ன சினிமா ஷூட்டிங்னு நினச்சிங்களா, விக்கிரவாண்டி மாநாடு என்ன வந்து ஆடியோ லான்ச்சுன்னு நினச்சிங்களா,
இப்படியெல்லாம் கேள்வி எழுப்பினாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு காண்டாகுது, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் வருது. ஆனால் இந்த மக்களை சந்திக்கிற பயணம்னு விஜய் திருச்சியில் தொடங்கினப்போ அது அவரே சொல்கிறார் வந்து, இதை திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த மரக்கடை பஜார் அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கடக்கிறதுக்கு 6.25 மணி நேரம் ஆச்சு. அப்படின்போது தான் தன் பலம் என்ன, இந்த மக்கள் தனக்கு கொடுத்துருக்கிற அந்த செல்வாக்கு என்ன, அந்த மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அங்கே தான் நான் பிடிச்சேன். அப்படியே தொடர்ச்சியாக பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூரில் வந்தவுடனே இதுக்கப்புறம் வளர விடக்கூடாது, ஒரு பயத்தை காட்டணும், ஒரு ஜெர்க்கை காட்டணும், சும்மா அப்படியே அசர வைக்கணும், சும்மா ஆளாளு கிளம்பி வந்துடுவாங்க, ஆனால் உன்னா கொடியை பிடிச்சின்னு வந்துடுவாங்க, நான் தான் கட்சி, நான் தான் இதுவே, நான் தான் சிஎம்னு வந்துடுவாங்க. ஒரு அசக்குங்கன்னாங்க. அந்த அசக்கில் அதோட துண்டை காணும் துணியை காணுன்னு விஜய் ஓடி போயிடுவார். தாவேக கட்சியை கலைச்சிடுவாங்க. வழக்கம் போல் நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நான், இப்படி தான் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதையும் மீறி அதையெல்லாம் கடந்தாச்சு. ஒரு 41 பேருடைய வலி, அந்த வலி இதையெல்லாம் கடந்து அப்புறம் கண்ணா முன்னான்னு எக்கச்சக்கமான விமர்சனங்கள், தற்குறி, அணில் குஞ்சு. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒருத்தரை நீங்கள் எப்போ ரொம்ப ஓவராக யாராக இருந்தாலும் சரி, நான் இவர் வந்து சிஎம் விஜய் மட்டும் சொல்ல, நீங்கள் யாராக இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்ற போது நீங்கள் அவங்கள வந்து அதிகம் விமர்சனம் பண்ணவே கூடாது. யாராக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக அவங்கள நோண்டுறீங்க, அதிகமாக விமர்சனம் பண்ணுறீங்க, அதிகமாக நீங்கள் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னா அது மக்கள் செல்வாக்கு கூடுதலாக மாறும். மக்கள் அவங்க மேலே கவனத்தை கொண்டு போயிடுவாங்க. என்னையா அவங்க வந்து தற்குறின்றீங்க, சொல்கிற நீங்கள் தான் ஏன் தற்குறி, என்னையா அவங்கள அணில் குஞ்சுன்றீங்க, அவங்களாம் ரசிகருங்கய்யா, பாசத்தால் போகிறாங்கய்யா, தொண்டருங்கய்யா அவங்க. இது எல்லாம் அப்படியே ஃபேவராக மாறிடுச்சு. இது எல்லாம் பேக் ஃபயராக மாறும். நம்ம கிண்டல் பண்ணுறோம், நம்ம கேலி பண்ணுறோம், நம்ம அவங்கள வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாங்க இல்லைங்களா. இது அப்படியே ஃபேவராக மாறி எலெக்ஷன் நெருக்கத்தில் சரி ஒரு திருச்சி கிழக்கு, பெரம்பூர் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றுத்தில் விஜய் ஜெயிப்பார். மித்த இடங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க இல்லைங்களா, எல்லாரும் டெபாசிட் காலி. இதை தான் பல பேர் எதிர்பார்த்தாங்க. இன்னும் சில பேர் என்னென்னா, இல்லைங்க கொஞ்சம் அரசியல் தெரிந்த அனுபவமான அரசியல் விமர்சகர்லாம் இல்லைங்க எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதை மீறி நார்த்தில் இருக்கிற ஒரு செய்தி நிறுவனம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இருந்த போலிங்கை வச்சு அவங்க கருத்து கணிப்பில் இவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொன்னால், ரவி ஐபிஎஸ் அவர்கள் அப்புறமா எலெக்ஷனுக்கு பிறகு ஓட்டு போட்ட பிறகு அவர் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி, இல்லைங்க விஜய் தாங்க சிஎம் ஆவார், அதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்போது நிறைய பேர்லாம் நம்பலை. ஆனால் ஆட்சி தூள் கழிப்பு வந்தாச்சு. வந்த பிறகு ஒரு பக்கம் எதிர்ப்பு 2.5 மாதம் தான் ஆகுது, எதிர்வினை இருக்குது, நாற்காலி விட்டு தூக்கணும் அப்படின்னு முடிவோடு இருக்காங்க, நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்த பொழுது நான் சொன்ன பாருங்க, இந்த சினிமாக்காரர்கள் ஒருத்தர் கூட வாயை திறக்கலை, வந்து ஒருவர் கூட வாயை திறக்கலை, ஒருத்தர் கூட ஆதரவுன்னு சொல்ல. ரைட், அது அவங்களுடைய இதுதான். நம்ம இன்றைக்கி ஆதரவுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு அவங்க தாவேக்க ஆட்சி அமைக்காமல் போயிட்டா, மறுபடியும் டிஎம்கே ஏடிஎம்கே வந்துட்டா நமக்கு பெரிய பிரச்சனை ஆகிடையா, நமக்கு எதுக்கு வம்பு, பாம்பு தின்ற ஊரில் நடுத்துண்டு நமக்குன்னு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் ஜெயிச்ச பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் நேர்மையான வழியில் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் விஷால் வந்து பேசுகிறார். நம்ம நேர்மையான வழியில் போயிட்டு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலே கட்சி ஆரம்பித்தவர்னு நினைக்கிறேன். ரொம்ப காலமாக அரசியலில் இருக்கார். ஆர்கே நகர் தொகுதி, அந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் அப்படின்னு அவர் சந்திக்காத விஷயமே கிடையாது. அவர் திடீர்னு ஏன் எல்லாரும் வந்து குறுக்கு வழியில் போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்து சந்து பந்தில் நுழைஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது தனுஷ் உள்ளே வந்துட்டார். வந்தாச்சு. நான் கூட சொன்னேன், அவர் அரசியலுக்காக தான்ப்பா அடி போடுறாரு, அரசியலுக்காக தான் முன்னோட்டம் அப்படின்னு. போயஸ் கார்டன் வீட்டில் ரஜினிகாந்த் அவர்களுக்கே வராத ஒரு கூட்டத்தை கூட்டிட்டார். அப்படி பால்கனியில் பாலிவுட் ஆர்டிஸ்ட்லாம் வந்து கையாட்டுவாங்க இல்லைங்களா, அதுமாதிரி தப்பில்லை. அப்படி தலைவா வருங்கால முதல்வரே, வருங்கால சிஎம்ஏ, எங்கள் அண்ணனே அப்படின்னு ஒரு பிறந்தநாள் விழா, ரசிகர் மன்ற விழாவுக்கு எந்த நடிகரும் இப்படி பண்ணதே கிடையாது. விஜய் அப்படி பண்ணது கிடையாது. விஜய் கூட நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்படி பண்ணதே கிடையாதுன்னா அச்சாரம் போட்டாச்சு அப்படின்னு நிறைய பேர் கூட இல்லைங்க அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ரைட்டு. இப்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இப்போ வரேன் நான்.
சிஎம் விஜய் அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் ரதன் பண்டிட் அவர்கிட்ட ஒரு தனியார் யூடியூப் நிகழ்ச்சியில் கேட்குறாங்க வந்து, தனுஷ் அரசியலுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு. நான் எப்படி பெரும்பாலும் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கன்னா, இன்னைக்கு வந்து சிஎம் விஜயோடைய குட் புக்கில் இருக்கார், இவருடைய ஆலோசனைப்படி தான், இந்த ஜோதிடர் ஆலோசனைப்படி தான் சிஎம் விஜயே எல்லாம் பண்ணுறார். இந்த அரகஜாவா அந்த பொட்டு வைக்கிற சொன்னதும் இவர் தான், திருச்செந்தூருக்கு வேலோடு போயிட்டு சாமி கும்பிடுன்னு சொன்னது இவர் தான், கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போங்கன்னு சொன்னது இவர் தான், ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அங்குலமும் இவர் சொல்லி தான் அவர் செய்கிறான்ற மாதிரின்னு ஒரு டாக் ஒரு பக்கம் இருக்குது. ஆட்சி கட்டில் வந்த உடனே அவருக்கு வந்து அரசு பதவி கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அதற்கு எதிர்த்து முதல் குரல் கொடுத்தது வந்து தேமுதிகனுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த். அது எப்படிங்க உங்கள் ஆஸ்தான ஜோதிடருக்கு அரசு பதவி எப்படி கொடுக்கலான்னு உடனே மறுநாளே வந்து விஜய் அந்த பறவையிலேருந்து எடுத்துட்டாரு. அதுக்கு நிறைய பேர், நான் உட்பட கூட சொல்லியிருந்தேன், ஜோதிடம் என்பது அவருக்கான தொழிலுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழிலுங்க. அது மாதிரி ஜோசியம் அவருக்கு தொழில், நீங்கள் எப்படி அதை வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவருடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. இல்லைங்க, நான் அடித்து சொல்கிறேங்க, வந்து ஒரே தலைவன் சிஎம் விஜய் தான், விஜய் தவிர அரசியல்லேருந்து எவராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு, 2031 விஜய் வெர்சஸ் தனுஷ், தனுஷ் வெர்சஸ் விஜய், இதுதான் நடக்கும், டிஎம்கே ஏடிஎம்கேன்ற கட்சியே இருக்காது அப்படின்னு ஒரு போடு போட்டார். எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாகிடுச்சு. ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு கட்சி இல்லை, அது ஒரு நிறுவனம், அது 75 வருட பாரம்பரியம், அது நீங்கள் அப்படியெல்லாம் வந்து அதை அசைக்கவே முடியாது. இப்போ தனுஷோடைய டைலாக் தான், ஒரு செங்கல் கூட உருவ முடியாது அப்படின்னு. கடந்த ஆட்சியில் அவங்க மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அவ்வளோ கரப்ஷன், தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரங்க, வெறுத்து போயிட்டாங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே, நீங்கள் மட்டும் என்ன யோகியமானா, அது 50 வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்படி தான், இப்படி இதே போல தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது நடிகர் நாடாளலாமா, நடிகர் கட்சி, பவுடர் பூசினவெல்லாம் வந்து பதவியில் உட்காரலாமா, கூத்தாடிலாம் வந்து கோபுரத்தில் ஏறலாமா அப்படின்னு கேள்வி கேட்டதுப்போ அந்த அவ்வளோ பெரிய செல்வாக்கை கொண்டு வந்து 50 வருஷம். இப்போ என்ன சொல்கிறாரு இந்த ஜோதிடர் வந்து, 2 கட்சியும் காணாமல் போயிடுங்க, 2031 விஜய் வெர்சஸ் தனுஷ், தனுஷ் வெர்சஸ் விஜய் அப்படின்னு. இது ஒரு பக்கம் பெரிய இதுவாகிடுது. ஜோசியம் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடந்துருமாப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா 2021 முன்னாடி ஒரு முக்கியமான பேர் சொல்ல வரும்ல, ஒரு முக்கியமான 2 ஜோதிடர்கள், அவங்க தான் தமிழ்நாட்டில் ஃபேமஸானவங்க, இவர் இல்லை, ஸ்டாலின் ஜாதகம் இருக்கு இல்லைங்களா, அது சிஎம்முக்கு அன்ஃபிட்டு அப்படின்னாங்க. அவருடைய ஜாதகத்தை நாங்கள் எடுத்து அக்கு வேற ஆணி வேற அலசி பார்த்துட்டோம், அது வந்து ஒரு முதலமைச்சருக்கான ஜாதகமே கிடையாது, அன்ஃபிட்டுங்க, அவர் கவுன்சிலராக கூட ஆக முடியாது அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு பதவி ஏற்றப்போ அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அழுதாங்க வந்து. இப்போ அவங்களுக்கு அந்த ஜோசிக்காரங்க சொல்லி எத்தனை ஜோசிக்காரர்கிட்ட அவங்க கேட்டிருப்பாங்க, ஒருவேளை இவங்களே கூட சொல்லியிருக்கலாம்ல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் ஆன பிறகு அவங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஏறாத கோவிலே கிடையாதுங்க, பண்ணாத பரிகாரம் கிடையாது, பண்ணாத பூஜை கிடையாது. எதுக்கு சொல்ல வரணும்னா, ஜோசியம் முழுக்க ஒத்து போயிடும், ஜோசியம் முழுக்க ஒர்க் அவுட் ஆகிடும், ஜோசியம் முழுக்க ஃபெயிலியர் ஆகிடும் தாண்டி எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். இப்போ பிறப்பால் ஒரு கிறிஸ்துவர் வந்து சிஎம் விஜய், அவர் வந்து ஒரு ஜோதிடர் நம்புறாரு, அவர் சொல் பிரகாரம் கேட்குறாருன்னு போது அவர் நம்பிக்கை. இப்போ வெற்றிக்கு அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். அவரே வந்து இங்கே சொல்கிறாரு 2031 இதுதான் இல்லை, இருக்கிற கட்சி பூரா இருக்காதுங்கன்னு போது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இது ஏற்றுக்கலாமா ஏற்றுக்குவானாவா அப்படின்ற ஒரு வாதம். 2031 தான் அங்கே இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் மாறலாம், என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் நடக்கும், இந்த நேரத்துக்கு ஒரு பரபரப்பு அப்படின்னு. இப்போ தனுஷுக்கே ஒரு பெரிய உற்சாகம் ஆகிடும். சோஷியல் மீடியாவில் இன்னொரு பக்கம் என்னென்னா, அவர் ரொம்ப உஷாருங்க, அவர் தனுஷுக்கும் ஒரு கல்லை போட்டு வைக்கிறாரு, அங்கேயும் ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் மீறி மக்கள் செல்வாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வர உள்ளாட்சி தேர்தலே தனுஷே நிற்கிறாருன்னா எத்தனை ஓட்டு மக்கள் போடுவாங்க? அப்படி என்ன இவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு? எங்க ஜனநாயக படம் கடைசி படம்னு ஒரு நடிகர் அந்த படத்தை வெளியிடுறாங்க, தியேட்டரில் ஓன் அழறாங்க. வந்து இதுதாங்க மக்கள் செல்வாக்கு, இதுதாங்க அன்பு. ஓன் அழறாங்க, அழ வேண்டிய காரணம் என்னன்னு தெரியல. வந்து இதெல்லாம் மீறி இன்றைக்கு விஜயோடைய ஆட்சி எவ்வளோ குற்றச்சாட்டுகள், எவ்வளோ குறைபாடுகள், எத்தனை விமர்சனங்கள், குறைபாடுகள்லாம் இவங்க மக்கள் யாரும் சொல்ல. அதெல்லாம் மீறி லஞ்சமே இல்லடா சாமி, லஞ்சமே ஒழிஞ்சிட்டு வருது
அரசு துறையெல்லாம் அரசு எந்திரங்கள்லாம் கரெக்டாக வேலை செஞ்சிட்டு இருக்கு. மக்களுக்கு அதுதானே, எங்கே போனாலும் கையை நீட்டுறாங்க, எங்கே போனாலும் காசை கொடுக்கணும், கொடுக்கறத கொடுங்க விருப்பப்பட்டா அப்படின்லாம் கேட்குறாங்களா. இப்போ வந்து போய் ஏதோ ஒரு பட்டா மாறுதல் அப்படின்னா எங்க கொடுக்கறத கொடுங்க, கையில் இல்லையா சரி போங்க போங்க. அப்போல்லாம் நீங்கள் என்னென்னா விரட்டுவாங்க ஆளை பார்த்தாலே, போ போ அப்படின்னு. இப்போ அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஏங்க லஞ்சம் வாங்க முடியல என்னால் அப்படின்னு ஒரு அரசு ஊழியர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுன்னு ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு இங்கே மாறி இருக்கு. அப்படின் பொழுது ஒரு சரியான ஆட்சி தான் கொண்டு போகிறாங்க. இப்போ பாருங்கள், மகளிர் மேம்பாட்டிற்கு கடன் பெறுவதற்காக அவங்களுக்கு ரொம்ப கீழ்நிலையில் அவங்க கடன் பெறுவதற்காக 7,000 கோடி சேங்ஷன் பண்ண போகிறாங்க. இப்போ பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குல்ல. நீங்கள் தேட்டரில் அழுதது பூரா பெண்கள் தாங்க. அப்படியாப்பட்ட செல்வாக்கு தனுஷ்க்கு இருக்கா அப்படின்னா 0.005% கூட இல்லை அப்படின்னு தான். அது என்ன 5% அப்படின்னா அந்த 5% சேர்க்க ஒன்றுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் மீறி 2031 அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ ஒரு சொல்லிட்டு போயிடறேன். நான் திரும்ப சொல்கிறது 2031 தானே. காலங்கள் மாறும்போது காட்சி மாறலாம், என்ன வேணாலும் மாறலாம், அந்த நேரத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கலாம். ஆனால் இப்பொழுது தாவேக்கானுடைய ஆட்சி மிகச்சிறந்த ஆட்சியாக சென்று கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.